நம்ம இப்போ இருக்கிற இடம் தான் காஷ்மீர் ஆஃப் த கேரளாவான காந்தலூர். நம்ம காந்தலூரில் வந்து 1 டே இருக்க போகிறோம். நம்ம தங்க போகிற ரெசார்ட் பேர் கேசா பிளாங்கா ரெசார்ட்ஸ். பை த வே இதான் அதோட நைட் வியூ. இன்றைக்கி வந்து நம்ம ஜீப் சஃபாரி போக போகிறோம். காலையில் 8 மணிக்கெலாம் ஜீப் வந்துருச்சு. இதான் நம்ம ஜீப்போட ஃபுல் வியூ. யாருக்காவது நம்பர் வேணும்னா ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். வேணும்னுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டாக போன இடம் தான் இரிச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ். இங்கே நிறைய தண்ணி வரல, ஏன்னா அது சீசன் டைம் இல்லை. தண்ணி வந்து நல்லா சாரல் அடிச்சிச்சு. சைடில் போய் நின்னா கீழே குனிஞ்சு பார்த்தா தண்ணி வந்து சைடில் தேங்கி நின்றுட்டு இருந்துச்சு. குளிக்க முடியுமான்னு தெரியல. அப்புறம் அப்படியே போய் ஆப்போசிட் சைட் பார்த்தா அங்கேயும் தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. தண்ணி நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. அது சைட்லேருந்து பார்க்க வியூவும் நல்லா இருந்துச்சு. தூரத்தில் பார்த்தா அந்த சைடு ஒன்றும் ஒரு வாட்டர் ஃபால்ஸும் இருந்துச்சு. அப்புறம் தான் கீழே பார்த்தா இன்னும் ஒரு பூச்சி நின்றுட்டு இருந்துச்சு. இந்த பூச்சியோட பேர் யாருக்காவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். போகிற வழியில் ஒரு நாய் பார்த்தேன். அப்போ தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, இது மவுண்டன் டாகோ. அடுத்து போன இடம் தான் சாண்டில்வுட் ஃபாரஸ்ட். நிறையா சாண்டில்வுட் மரங்கள் இருந்துச்சு. பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. நம்ம ஃபென்ஸுக்கு வெளியே மட்டும்தான் பார்க்க முடியும், உள்ளெல்லாம் போகக்கூடாதுன்னு போர்டு போட்டிருந்தாங்க. அடுத்து நம்ம போன பார்த்தா முருகமலை. மேலேருந்து பார்க்க வியூவெல்லாம் பார்க்க செம்மையாக இருந்துச்சு. அந்த சைட் பார்த்தா ஒரு சேர்லாம் போட்டிருந்தாங்க, வேணா போய் உட்காந்துக்கலாம். பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு போல இருந்துச்சு. மேலே ஃபென்ஸ்லாம் போட்டு என்னத்தையும் கவர் பண்ணியிருந்தாங்க, எனக்கு என்னன்னு தெரியல. காந்தலூர் சுற்றி நிறைய மலைகளும் இருக்குது. வர வழியில் ஜீப் தான் நல்லா குலுங்கி வரும். அடுத்து நம்ம போன இடம் தான் மயூர் ஜாங்கிரி ஃபேக்ட்ரி. ஏதோ குண்டா வச்சு ஜாங்கிரிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை வச்சு எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அந்த சைடு கரும்பு ஜூஸ் சுற்றிட்டு இருந்தாங்க. ஒரு கப் வாங்கி குடித்தோம். அடுத்து நம்ம போன இடம் தான் ஹனி ராக். வெளியவே நின்று பார்த்துட்டு திருப்பி போயிட்டோம். அடுத்தது போனது ஸ்ட்ராபெரி ஃபார்ம். அங்கே வந்து வியூலாம் பார்க்க செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் போன டைமில் அங்கே ஸ்ட்ராபெரி இல்லை, சீசன் அப்போ போனால் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் அங்கே நல்லா ஊற்று பார்த்தா 2-3 ஸ்ட்ராபெரி வந்து தொங்கிட்டு இருந்துச்சு. ஸ்ட்ராபெரி ஃபார்மில் ஸ்ட்ராபெரி மட்டும் இல்லை, கேபேஜ் இன்னும் நிறைய இருந்துச்சு. அப்புறம் தான் ஒரு தேனியை பார்த்தா ஒரு பூ மேலே தேன் எடுத்துகிட்டு இருந்துச்சு. அங்கே மேரிகோல்டெல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்க செம்மையாக இருந்துச்சு. ஃபோட்டோ எடுத்தால் பார்க்க செம்மையாக இருக்கும். அடுத்ததான் நம்ம போன இடம் தான் பிரம்மாரம் வியூ பாயிண்ட். போனோடனே ஒரு ட்ரீ ஹவுஸ் இருந்துச்சு. பக்கத்துலேயே ஒரு நாயெல்லாம் படுத்துட்டு இருந்துச்சு. அப்புறம் அது மேலே போகிறது படியேறி போகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம மேலே போயிட்டு பார்த்தா வியூ பார்க்க செமையாக இருக்கும். நிறைய மலைகள் சுற்றி முற்றி இருக்கும். அந்த படி ஏறினதுக்கு ஒருத்தட்டு தான். மேலே வியூவெல்லாம் என்ஜாய் பண்ணி முடிச்சக்கப்புறம் படியிலேருந்து கீழே இறங்கி போனோம். அடுத்தது வந்து பிரம்மாரம் வியூ பாயிண்ட்லேயே இருக்கிற போன இடம் தான் லெமன் கிராஸ் வேலி. ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் செம்மையான ஷூட்டிங் பாயிண்ட்டு. சைடு தூரத்தில் பார்த்தா இன்னொரு ட்ரீ ஹவுஸ் இருந்துச்சு, ஆனால் நாங்கள் போகல. நடந்து போனால் பக்கத்துலேயே ஒரு ஹட்டு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அங்கே போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே நடந்து போய் அந்த சைடு போனால் இன்னும் நிறைய மலையாக இருக்குது. அங்கேயும் ஃபோட்டோ எடுத்தால் செம்மையாக இருக்கும். அப்புறம் நான் கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போனால் ஒரு சீக்ரெட்டான வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும். அங்கே வந்து யாருமே இல்லை. இந்த வீடியோ வந்து அங்கே தான் எடுத்தது. இன்னும் அங்கே போய் பாருங்கள். கீழே வீடெல்லாம் இருந்துச்சு, என்னன்னு தெரியல. அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சீக்ரெட் வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டால் கீழே இறங்குறதும் மேலே வர்றதும் கொஞ்சம் கஷ்டம். பார்த்து தான் இறங்குறதெல்லாம் இருக்கும். அடுத்தது நாங்கள் வேறு ஏதோ ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போனோம், ஆனால் எனக்கு அதோட பேரை தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கேரளாவில் இருக்கிற எல்லா வாட்டர் ஃபால்ஸும் தண்ணி ஐஸ் தண்ணி மாதிரி இருக்குது. உள்ளே மீன் இருக்கான்னு பார்த்தேன், எங்கேயுமே ஒன்றுமே இல்லை. தூரம் உள்ளே நடந்து வர மாதிரி இருக்கும். மேலேருந்து வர வரல காலில் எனக்கு சுளுக்கிக்குச்சு. இதை முடிச்சுட்டு ரெசார்ட்டில் போய் செக் அவுட் பண்ணிட்டு போயிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். சப்ஸ்கிரைப்.